பிரச்சனை உன்னாலதான். இனிமே எவன் கையிலும் கிடைக்கூடாது. ஆமாண்டா, லீவு தானே, அதான் சொல்லு. லீவ்லையா? வெறிப்பா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன்டா. நல்லா இருக்கும்டா. ஊர்ரா, நீ கூட ஷார்ட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னடா. லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கும். குமார் தானே, வர சொல்லு. சரிவோம். சரிடா, வாங்க. இதான் எங்க பெரியப்பாவோட பேலஸ். என்னடா? போடா போடா போடா. யாரா அவன்? பெரியப்பா தெரியுமா? யாரையுமே காணோம். சத்யா, யாரையுமே காணோம். எங்கடா வீட்டுல யாரையுமே காணோம். பெரியப்பா பக்கத்துல இருக்கிற கோவில் பெரியப்பாருன்னு நினைக்கிறேன். யாரையுமே காணோம். ஆச்சா யாரையுமே காணோம். சரி, நீ இங்கே இரு. நானும் இவனும் போயிட்டு பெரியப்பா இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிடுறா. அது அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல ஜாக்கிரதையா லக்கேஜ்லாம் எடுத்து வை. அங்க உட்காந்துருக்காரு பார், அவர் தான் பெரியப்பா. பெரியப்பா, என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? எப்பப்பா வந்தீங்க? வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு திறந்துருக்கு, யாருமே இல்ல. நீங்களும் இங்க இருக்கீங்க. பெரியமாவும் சத்யாவும் எங்க? நான் அப்புறம் சொல்றேன். வீட்டுக்கு போங்க, கோயில கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்துருங்க. அப்பா, என்னடா அது? புக்கெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துக்கிற நாயா இருக்கு. என்னடா அது? ரிமோட்லாம் இருக்கு.
ஏன்டா உங்க பெரியப்பா இப்படி இருக்காரு? அதான்டா எனக்கும் தெரியல. டைமர்லாம் வேற வச்சிருக்காங்க, டிஃப்ரெண்டா இருக்கு ரிமோட். இவன் என்ன ஏதோ கையில வச்சு மச்சி இங்க வாயேன். ரிமோட்லாம் புதுசா இருக்கு, டைமர் ஆப்ஷனா இங்க இருக்கு, காட்டு. ஆனா டிவி மட்டும் காணும்டா. ஆமாண்டா, நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குடா. டிவி தேடலாம்டா. ஏதாச்சும் நோண்டிக்கிட்டு இருக்காதீங்கடா. சும்மா யாரா? யாரா போடா நீ வேற, வாடா மாப்ள. ஐயோ. இவங்களா? டிவி மச்சான் இங்க இல்ல. எங்க இருக்கும்? இங்க இல்லையே. இங்க என்னடா? நீட்ட கட்டுங்கடான்னா என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க பாரு. மச்சே கிடைச்சிருச்சுடா. இங்க இருக்குடா டிவி. கிடைச்சிருச்சாடா? எடுத்துட்டோம்ல. அப்பனா ஃபர்ஸ்ட் போய் டிவி பார்ப்போம் வாடா. முதல்ல நமக்கு சரக்கு. நமக்கு இல்ல உனக்கு. ஓகே கேடா சீரிச்சி, டிவி கேடா சீரிச்சி. கவலைப்படாத, முதல்ல நமக்கு சரக்கு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் போயிட்டு வந்துடுறேன். இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் தெரிஞ்சு போச்சுடா. எதுக்குடா பாட்டு ஊத்துறா? மச்சான் நீயும் ஸ்வேதாவும் எப்படிதான் வந்தீங்கடா மச்சான்? அதான்டா. இப்ப எதுக்குடா அவளை பத்தி ஞாபகப்படுத்துற? நம்ம எதுக்கு வந்தோமோ அதான்டா செய்யணும். இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது மச்சான். இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாது மச்சான். ஏய், ஏய், இந்த பொண்ணுங்களே நம்ப கூடாதுடா. ஏய், ஆமாண்டா. சூப்பர்ரா அவனா. அதையாச்சு குடுறா. டேய் டேய் டேய். முதல்ல ஒன்ன நம்ப கூடாதுடா. முடியாதுடா. டேய் ஏன் இதையும் வேணாம் எடுத்துக்கயா? சூப்பர்ரா அவனா. ஓ பண்ணி தொலைங்கடா. மச்சான் பொண்ணும் சரக்கும் உனக்கு என்னைக்குமே கிடைக்காதுடா. என்னடா இவன்? பொண்ணும் போச்சு சரக்கும் போச்சு. நடப்பாங்கடா. மச்சான் நாளைக்கு வாங்கி தரேன்ல. பர்றா முட்டு. ஸ்வேதா அது ஏழ்ரா. டேய் எழுந்துடா. எழுந்துடா டேய். குட் மார்னிங். இல்ல குட் மார்னிங் வேற. வாடா. டேய் எழுந்துடா டேய். ஹரிஷா வீட்டுல வர கொசு கடி. சரி ஏய் காலையிலே வாடா. எங்கடா சைடுது? அதான் இருக்குலடா ரொட்டி. திரும்பவே மாட்டான்டா. டாக்டர் பண்றான் மச்சான். ஏய் குமார் செம்ம போதா இருக்கான். பார்த்து கூப்பிட்டா அவனை.
ஹரிஷா என்ன குளிச்சுட்டு படுத்திருக்கானா? குடிச்சிட்டு படுத்திருக்கான். தலையெழுத்து. அவன் ட்ரெஸ்ஸையே நான் தான் மாத்தி விட்டேன். அட கன்றாவிய. சரி உள்ள போய் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வா, டிவி பார்ப்போம். குமார், மிஸ்டர் குமார், இவன் வேலைக்கு ஆக மாட்டான். எங்க போனானுங்க? ஹே காய்ஸ், எங்கடா இருக்கீங்க? ஹே குமார், எங்க போய் தொலைஞ்சானுங்க? சிவா, குமார், சிவா. ஏப்பா யாரு நீ? என்ன பண்ணிட்டு இருக்க? புதுசா இருக்க? அண்ணா, என் ஃப்ரெண்டோட பெரியப்பா வீடுனே இது. இப்போ இங்கதான் தங்கியிருக்கேன். ஏப்பா அந்த ஆளா? அவரு பொண்டாட்டிங்கிறாரு, புள்ளங்கிறாரு, டிவில மாட்டிக்கிட்டாங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் கோயிலு கோலம் சுத்திக்கிட்டே இருக்காரு. மென்டல் மாதிரி இருக்கிறாரு. இங்கேயா வந்துருக்க? எப்படி சொல்றீங்க? தம்பி நான் சொல்லிட்டேன், உங்க இஷ்டம். என்னமா பண்ணுங்கப்பா, போங்கப்பா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். ஏய் குமார், இன்ஸ் பாடுறா. ஏய் என்ன இடம் எனக்கு தெரியலடா. புது இடமா இருக்கு. பாவா பார்க்கலாம். நீ முதல்ல போய் உட்கார் ஒரு இடத்துல. உட்கார். பார்த்து இது எந்த இடத்துக்கு எனக்கு புரியலடா. பயங்கரமா இருக்கு. எங்க இரு, நான் போய் பார்த்து சொல்றேன். வரேன்டா. அங்க ஒரு வீடு தெரியுற மாதிரி இருக்கு. பெரியப்பனாவது இருக்காராடா? ஏய் ஏய் ஐயா ஐயா புலி புலி அடிச்ச போதெல்லாம் தெரிஞ்சிருச்சுடா. டேய் எல்லாம் அறிஞரா மாப்ள. டேய் எங்க இருக்கீங்க? டேய்
டிசம்பர் 7, 2013. அப்போ தான் இந்த டைரி எழுத ஆரம்பித்தேன். என்னை அளவிச்ச அந்த டிவியும் அன்னைக்கு தான் ஒரு இடத்துல எனக்கு கிடைச்சது. வாழ்க்கையில் எல்லோருக்கும் கட்ட நேரம் வரும் போகும். எனக்கும் வந்துச்சு. இந்த நேரத்தில் என் மனைவியும் மகளையும் தொலைச்சிட்டேன். அதுக்கு காரணமானதை உடைச்ச ஒரு ரூமில் பூட்டி வச்சேன். அன்னையிலிருந்து என் வாழ்க்கையில் நிம்மதி போச்சு. நான் சந்தோஷமாக இருந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியல. என்னதான் அந்த டிவியை நான் அடித்து உடைச்சாலும் பூட்டி வச்சாலும் மறுபடியும் புதுசாக மாறிடுது. இந்த மனக்குழப்பத்தில் இதை பற்றி யாரிடமும் சொல்ல முடியல. அதை பற்றி இதை நான் எழுதவும் விரும்பலை. வலி இருந்தும் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. காலை என்ன ஏமாத்திடுச்சு. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சார் சார் உங்ககிட்ட தான். இதான் உனக்கு இல்லை, உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். என்னை பற்றியா? என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு? உங்களை பற்றி அப்படின்னா உங்களை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் டிவியை பற்றி. என்ன டிவி பற்றியா? எந்த டிவி? சார் வர்ற வழியில் ஒருத்தர் சொன்னார், ஏதோ டிவியா அவங்க குடும்பம் அதை மாட்டிட்டாங்களா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுத்த போய். டிவி இல்லை, ஒன்றும் இல்லை, தெரிஞ்சு போ. சார் நீங்கள் பொய் சொல்கிறீங்க. என்ன நான் போய் சொல்கிறேன்னா? போ, முதல்ல வீட்டுக்கு போ. இல்லை, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். பழைய வீட்டுக்கு போகிறீங்க, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, தனியாக புலம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதுவும் இல்லாமல் அந்த டிவி பற்றி அந்த டைரியில் எழுதிருக்கீங்க. நான் அதெல்லாம் படிச்சுட்டேன். பார்த்துட்டியா? படிச்சிட்டியா? வெளி யாருன்னு சொல்லிடாத, குறிப்பா சிவாகண்ட சொல்லிடாத. என்னை கண்டுபிடிக்கவே முடியல. அதான் உங்களுக்கு ஒழிஞ்சுடுறேன். டேய் 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 சிவா, சிவா கேக்குதாடா? சிவா சரிப்பா, இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் அழிக்கப்படுவார்கள். இதனால நான் மாட்டிக்கிட்டேனா? யார் இதெல்லாம் பண்றா? இந்த உலகத்துல நீ வாழ தரவே இல்லாத வேண்டாம். நீ எப்படி இங்க? போகாதீங்க. அவருக்கு கண்ணு தெரியாது, சத்த பேச்சுதான் போவாரு. அந்த பூமிக்குள்ள என்னவோ பாப்பாரு, ஆனா என்ன
அவருக்கு தெரியல அம்மா வேணும். பயப்படாம இரு, நம்ம இங்கேருந்து போயிடலாம் என்ன? வா, 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 வா. உள்ள போ. சரி, எந்த இடம்? நீ எப்படி இங்க வந்த? ஆ? ஏன் சுத்தி அழற? சரிங்க வா. லுக்கா, இப்ப சொல்லு, என்னாச்சு? அம்மா வேணும். தெரியுமா எங்க? ஆ? என்னாச்சு? பயப்படாத, தெரியுமா நம்ம எப்படி காப்பாத்திடலாம் என்ன? யார் அது? யாருன்னு கேட்கல. பயப்படாம வா. காப்பாற்ற முடியுமா? எப்படி பலி கொடுக்கணும் தம்பி? நீங்க பலி கொடுக்கணும். வழியா? என்ன சொல்றீங்க? ஆமா, உயிர் பலி, அதுவும் அந்த வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுலதான் விஷயமே இருக்கு. வேற வழியே இல்லையா? காலத்தை யாராலும் மாற்ற முடியாது. டேய், போச்சு போச்சு. தாத்தா நீர் என்னது நீரா? ஏய் தனிஷா, இங்க என்ன பண்ற? அப்புறம் அப்பா விடுவே. இப்ப என்ன பிரச்சனைக்காக வந்திருக்க? நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம், உங்க பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இருந்துச்சா? அது அணைஞ்சு அணைஞ்சு என் வாழ்க்கையே அணைஞ்சு போச்சுப்பா. இப்போ அதே பிரச்சனை தான் எனக்கும். என்ன சிவாவும் குமாரும் டிவில மாட்டிட்டாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? சிவாக்கு என்னாச்சு? தம்பி தம்பி இல்லப்பா தம்பி ப்ளீஸ். தம்பிக்கு என்னாச்சு? என்னாச்சு சிவா? என்னாச்சு? என்னாச்சு? கொஞ்ச நேரம் இந்த டிவி அவங்க இதை பத்தி நீங்க சொல்லிருக்கணும். பலி கொடுக்கணும் தம்பி, நீங்க பலி கொடுக்கணும். அதுவும் அந்த வீட்டுக்குள்ள. குமாரு, குமாரு. புலி புலி ஏய், புலி. அதான்டா. ஏய், எங்கடா போன? என்னடா என்ன இது? வா வா, சொல்றேன். மச்சான், இந்த காட்டுல புலி இருக்கு, பாம்பு இருக்கு, சிங்கம் இருக்கு, ஆனா மனுஷங்களை மட்டும் காணாண்டாமப்ல. நல்ல வேளை நீயாவது வந்திய. டேய், இந்த பாப்பா யாரா? வா, சொல்றேன்.
ஏய் பாத்து வா. இருக்காரா டேய்? வரேன்டா. எப்படா? சரி. என்னது? வீட்டுக்கு வந்துட்டோமா? போடா. ஏய் 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 என்னடா? வழியில்ல, நானும் உயிர் பழைக்கணும், அவளையும் காப்பாத்து. பொண்ணே தீரும். பாப்பா சத்யா அந்த ரூம்குள்ள போ. என்ன பண்றீங்க? போ. நல்லா இருக்கு. ஏய் 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 என் மச்சான் இருக்கான்டா. என் மச்சான் இருக்கான். சிவாடா. ஏன்னா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. மச்சான் என்னால இதை பண்ண முடியாது. உயிர் பள்ளி அதுவும் அந்த வீட்டுக்குள்ள. சிவாண்ணா அசையாம இருங்க. வாங்க சார், வாங்க சார். நீங்க என்ன சார் அடிக்கிற வெயில கோட் ஷர்ட் எல்லாம் போட்டு காமெடி பீஸ் மாதிரி வந்திருக்கீங்க? சிவா தான் அமிச்சானா சரகருக்கு வச்சிருக்கீங்க சார். இந்த ஓட்டை அங்க தூக்கி போடுங்க. நேரம் தானா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இவன் எல்லாமே அவன் கையில தான் இருக்கு. என்ன சொல்றான் கேளு, என்ன சொல்றான் கேளு, என்ன சொல்றான், என்ன சொல்றான். ரிவர்ஸ் பண்ணு, என்ன time? ரிவர்ஸ் பண்ணு, ரிவர்ஸ் பண்ணு, ரிவர்ஸ். சும்மா இருங்க. ஆ, ஆ. 12 இங்கேயும் 12. என்னப்பா ஹரிஸ், காப்பாத்தவே முடியாதா? அவன் சொன்னதை நான் பண்ணிட்டேன். போச்சுப்பா. சிவா உன்னை காப்பாற்ற முடியாதடா. என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு. நீங்க அதை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஏதோ பண்ணிருக்கலாம். எல்லாம் உங்க தப்பு தான். சிவா, தெரியுமா எங்கப்பா? பெரியம்மா இன்னும் அங்கதான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. போறது வழி தெரியும். அங்க இருந்த வழி நமக்கு முன்னாச்சு. நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியம்மா நான் போய் காப்பாத்துக்க. மச்சான் மச்சான் நானும் வரேன்டா டேய். சிவா, நானும் வரேன்.